நான் சொல்கிற டிப்ஸை யூஸ் பண்ணி கிறிஸ்பியான இந்த வடையை இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே இந்த வீடியோவை சேவ் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு கப் உளுந்தை நல்லா கழுவி 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஊறின உளுந்தை ஒரு ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா சேர்த்து 2 டேபிள் ஸ்பூன் ஐஸ் வாட்டர் சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட மிளகு, ஜீரகம், வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமான டிப் என்னென்னா உப்பு கடைசியாக தான் சேர்க்கணும். உளுந்து மாவு பேட்டரை நல்லா திக்காக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு இரும்பு டீ ஃபில்டர் எடுத்துக்கோங்க. இப்போ அந்த டீ ஃபில்டரில் 2 சைடும் தண்ணி தடவி எடுத்துக்கோங்க. கையிலையும் தண்ணி தொட்டுட்டு உங்களுக்கு தேவையான ஷேப்பில் அந்த ஃபில்டருக்குள்ளே பத்துற மாதிரி வடை சைஸ் ரெடி பண்ணிக்கோங்க. அகெயின் உங்கள் ஃபிங்கரை தண்ணியில் டிப் பண்ணிவிட்டு அதில் சென்டரில் ஹோல் மேக் பண்ணிக்கோங்க. இந்த மொத்த ப்ராசஸ்லையும் தண்ணி நிறைய பற்றக்கூடாது. லைட்டாக தண்ணியை தொட்டு யூஸ் பண்ணிங்கன்னா வடை ஒட்டாமல் விழுந்துடும். கண்டிப்பாக அந்த டிப்ஸை இந்த தீபாவளிக்கு வடை செய்யும்போது ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருவேளை மாவு கொஞ்சம் தண்ணி ஆகிடுச்சுன்னா 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. மாவு திக்காகிடும். அவ்வளோதான், நம்ம சூப்பர் கிறிஸ்பியான வடை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நான் சொன்ன 2 டிப்ஸ் யூஸ் பண்ணி பிகினர்ஸ் கூட வடை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.